இவன் சாவுக்கெல்லாம் சிரிக்கிறதா, அழுகிறதா, இல்ல வெறுக்கிறதா? 19 வயசுல புது பைக், அதுவும் ரேஸ் பைக் ரூ. 2,00,000 பைக் தான் வேணும்னு அடம் புடிச்சிருக்கான். ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற தன்னோட அப்பாவை மிரட்ட நான் செத்துருவேன்னு சொல்லி, டீசலை தன் மேல ஊத்திக்கிட்டு பைக் வாங்கி தரலனா தற்கொலை பண்ணிப்பேன்னு மிரட்டியிருக்கான். அப்ப பக்கத்துல இருந்த விளக்குல பட்டு தீ புடிச்சு எரிஞ்சு ஆளே கருகி இறந்துட்டான். அவங்க அப்பா அழுகிறத பார்க்கவே கஷ்டமா இருக்கு. கொடுமையிலையும் கொடுமை நம்ம பெத்த புள்ளைக்கு நாமளே ஈம காரியம் செய்யறது. அப்படி ஒரு வழியை அவங்க அப்பாவுக்கு கொடுத்திருக்கான். ஏன் இப்படி? ஊர்ல சாப்பாடுக்கு கஷ்டப்படுற மக்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கும் தன்னோட குடும்பத்துக்காகவும் நாள் முழுக்க வேலை செய்யற மக்கள் இங்க ஏராளம். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சும் தன்னோட நிலைமை புரிந்தும் 2,00,000 பைக் வேணும்னு அடம் பிடிக்கிற நிலைமைக்கு போறான்னா அவனோட வளர்ப்பு தான் தப்பு. நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்கிறேன். இதுக்காக என்னைய பூமர்னு கிண்டல் அடித்தாலும் பரவாயில்ல. நாம் என்ன கஷ்டப்படுறோன்னு நம்ம குழந்தைகளுக்கு தெரியணும். 1 லிட்டர் பெட்ரோல் ரூ. 103. அந்த ரூ. 100 சம்பாதிக்க எந்த அளவு கஷ்டப்படணும்னு உங்கள் பிள்ளைகளுக்கு புரிய வைங்க. அவங்க போடுற ஜீன்ஸ், டிஷர்ட், ஜாக்கி ஜட்டிக்கு என்ன விலை, அதை சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி கொடுங்க. எனக்கு என்னாச்சு, நான் பட்ட கஷ்டத்தை என் புள்ள படக்கூடாதுன்னு குழந்தைய வளர்த்தீங்கன்னா அது ஆபத்தில் தான் முடியும். அவங்க மேலேயும் தப்பு இல்லை. எல்லாமே ஈஸியாக அவங்களுக்கு கிடச்சிருது. ரூ. 1 சாக்லேட் கேட்டு அழுது அடம் பிடிச்சா ரூ. 10 டெய்ரி மில்க் கிடைக்கும்னு நம்ப வச்சிங்கன்னா அதே மாதிரி தான் அவங்க மனநிலை மாறும். அவங்க டீனேஜ் பசங்க பக்கத்து வீட்டு நண்பன் சொகுசாக இருக்கிறத பார்த்து தாழ்வு மனப்பான்மை பொறாமையில் நாமளும் அப்படி இருக்கணும்னு தானே நினைப்பாங்க. ஆமா, நாமளும் அதே வயசை தாண்டி தானே வந்திருப்போம். ஆனா நாம ஆசைப்பட்டது ஆசை சாக்லேட்டுக்காக இருக்கலாம். அந்த நேரத்துல நம்ம அப்பாவால அந்த ரூ. 1 சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த காலத்தில் நாம் நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளோட பொருளாதார நிலைமை, நம்முடைய கஷ்டம் இதெல்லாம் சொல்லி கொடுத்து தான் வளர்த்து ஆகணும். இல்லைனா இதே இளவு நாளைக்கு நம்ம வீட்லேயும் விழலாம்.